என்னன்னா சாப்பாடு கொண்டு போனா கூட சாப்பாடுல விஷம் கலந்துருவாங்கன்னு பயப்படுற அளவுக்கு அங்க காவல்துறை இருக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. அதுதான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஸோ அது ரொம்ப கரெக்டாக காமிச்சிருப்பார். டுவர்ட்ஸ் எண்ட்ல என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அந்த வாத்தியாரை எப்படியா சரண்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தவர் இப்போ லைட்டாக மாறுவார். தமிழ் இப்போ எஸ்ஐ இன்ஸ்பெக்டராக இருப்பார், அவர் மாறுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு இது பண்ணோம், அவன் வாங்கிட்டு போவானா, என்ன இவருக்கே பட்டில சரண்டர் தானே ஆக சொன்னீங்க, நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு வரல. அதுவும் ரொம்ப கிட்டத்தட்ட சமுத்திரக்கனி கேரக்டர் மாதிரி தான். அதுவும் உள்ளுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கு. சமுத்திரக்கனி கேரக்டர்னு சொல்ற அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்திருக்காங்க. பெரிய விஷயம் இல்ல. அதாவது அது எனக்கு அது இல்லைங்க, இப்ப ரேண்டமா கலாய்க்கும் கூட என்ன சமுத்திரக்கனி மாதிரி பேசிட்டு இருக்கு, அது வந்துடுது. எல்லாத்தையுமே ரெஃபரன்ஸா அவர் ஆகிறார் அவரு. இல்ல அது என்னன்னா, எனக்கு அந்த கேரக்டர் ஏன் நான் சொல்றேன்னா, விசாரணையில வந்த சமுத்திரக்கனியினுடைய கேரக்டர் ஏன் நான் சொல்றேன்னா, அவன் தான் ரொம்ப யதார்த்தமான ஆள். உள்ளுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான். நான் போலீஸ்காரன் தான், நான் காக்கி சட்டை போட்டிருக்கேன், நான் ஒரு மிட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், எனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான். நான் காக்கி சட்டை போட்டனால நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. ஆனால் என்னை நல்லவனா இருக்கிறது விட மாட்டுறாங்க. நான் நல்லவனா இருக்க முயற்சி பண்ணுறேன்னா என் மேலேயே ஒரு த்ரெட் வருது, நாளைக்கு ஒன்றை நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, நான் அவங்கள பார்க்கணும், இந்த பசங்களை நான் காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த ஒரு லைன் இருக்குல்ல, அதை அவனால் உடைக்கவும் முடியல, அதுக்குள்ளே இருக்க